அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நம்ம வந்து செக்சுவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய குண்டலினி சக்தி இருக்கக்கூடிய இடம், நம்முடைய சுவாதிஷ்டானம் அப்படின்றது அந்த இடம் தான். அந்த சுவாதிஷ்டானத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வு, இந்த ஆற்றல், இந்த சக்தி தான் அங்க நிறைந்திருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு அதிகமா இருக்குதோ, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் என்னவா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டேலண்டடா ரொம்ப இதா இருப்பாங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியா நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வ அவங்க ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தியிருந்தா. இந்த உணர்வு வந்து நீங்க மடை மாற்றல, இத சரியான வழியில மாற்றல அப்படின்னா, அவங்கள முழுசா அழிவு பாதைக்கு எடுத்துட்டு போயிடும். இத சரியாக பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும்னா, அவங்கள மிக உயர்ந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கும். அப்ப இந்த உணர்வு அதனால தான் இதுவரைக்கும் நம்மள வீழ்த்தக்கூடிய சக்தியெல்லாம் அது இருந்தாலே அவ்வளோதான். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆ நம்ம வந்து கண்டிப்பா ம் நம்முடைய ஆன்மா வந்து ரொம்ப கீழான நிலைக்கு போயிடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இந்த உணர்வு வந்து இத எப்படி பயன்படுத்துனீங்கன்னா நல்லா போகலாம். வேற மாதிரியா பயன்படுத்துனீங்கன்னா மோசமா போயிடுவோம். அப்ப இந்த 2க்கும் நடுவுல இந்த விஷயம் இருக்கிறதுனால, ஆ இந்த இது வந்து நம்ம நெறைய என்னன்னா, இத கேட்டாலே மோகம் அப்படிங்கிறதோட நம்ம அதிகமா கம்பேர் பண்றது, ரொம்ப பொருத்தி பார்க்கிறதுன்னா, இந்த உணர்வ தான் நம்ம பார்ப்போம். ஓ! இதுதான் மோகம் அப்படின்னு நம்ம நெனைச்சுட்டு இருந்திருப்போம். ஆ நெறைய விஷயங்கள இப்ப பார்த்துட்டோம். ஆனா இந்த உணர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இத நீங்க சரியாக பயன்படுத்தலனாலோ, அல்லது அறவே இல்லாம இருந்தீங்கனாலும், உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களோ, இதோ வராது. அப்போ இதுவும் இருக்கணும். ஆனா எப்படி இருக்கணும்? அத எந்த இடத்துல சரியா பயன்படுத்தணுமோ, அத பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். நீங்க வந்து ரொம்ப எனர்ஜியா இருப்பீங்க. உங்களுடைய உடல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா அ ஒரு பொலிவோட இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இத நாம சரியான முறையில நம்ம பயன்படுத்தணும். இத சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இது இருந்தா அவங்க என்னவா இருப்பாங்க? இல்ல இத பத்தி சொல்றாங்க, இத பத்தி பேசுறாங்க அப்படின்னா, நம்ம நெறைய என்ன பண்ணியிருப்போம்னா, நெறைய கூச்சப்பட்டுட்டு இத பத்தி பேசுறதுக்கோ, அல்லது இத பத்தி சொல்றதுக்கோ, வெளியில சொல்றதுக்கோ சங்கடப்பட்டுட்டு சொல்லாம விடுறது. இல்ல உள்ளுக்குள்ளேயே அமுக்கி வைக்கிறது. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத அழுத்தங்கள், மன அழுத்தங்களை எல்லாம் உங்களுக்குள்ள குடுத்து, அது தேவையில்லாத வியாதிகளாக மாறிடும். நோய்களாக மாறிடும். அப்போ அது மாரியெல்லாம் இல்லாம, இது ஒரு முக்கியமான உணர்வு. எப்படி வந்து நம்ம மகிழ்ச்சி இதெல்லாம் வந்தா எப்படி வெளியிடுறோமோ, அது மாரி இதையும் தேவைக்கு ஏற்ப சரியான அளவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு. இந்த உணர்வும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பயன்பாட்டுக்குள்ள இருக்கு. அதுல